ප්‍රකාශ කරනවා. இந்த வருடத்திலே பெரிய பாஸ்டர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதை உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். මේ වාක්‍ය අපට දුන්නා පොරොන්දුව නම් இந்த வருடத்திலே அவர் உங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் என்றால் ගීතාවලිය 91 14 දක්වා ප්‍රකාශ කරනවා. சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 16 வசனம் வரை. ඔහු මා කෙරේ ඇලුම් වූ බැවින් ඔහු උදාහරණයි. මාගේ නාමය දැන සිට බැවින් ඔහු උසස් කරන්නේ. ඔහු මට යාඥා කරන්නේ මමද උත්තර දෙන්නේ. දුකේදී ඔහු සමග සිටින්නේ. ඔහු මුහා ගෞරවයට පමුණවන්නේ. දීර්ඝායුෂයෙන් ඔහු සෑමට පමුණවා මාගේ ගැලණිය ඔහුට දක්වන්නේ. அவன் இஸ்ரவேலில் வாஞ்சையாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தின் நாளே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ඒ පොරොන්දුව ස්වාමීන් වහන්සේ අපගේ ජීවිතේ වාර්ෂික තුල ඉෂ්ට කරපු ක්‍රියා කරන නිසා සතුටු කරනවා. இந்த வாக்குத்தத்தத்தை இந்த வருடத்திலே எங்களுடைய ஜீவியத்திலே நிறைவேற்றி கிரியை செய்ய போறபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. ඒ වගේම අපේ සේවකයන්ගේ රැස්වීම තිබෙනවා. ඒ උදෙසා අපි ආඥා කරන්නේ. இந்த எங்களுக்கு ஊழியக்காரருடைய ஜெபம் இருக்கிறது, அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ඔබගේ සේවකයන් තුල සැබෑ පිපිදීමක්, සැබෑ කරුණාවක් සොයා දෙන්න ඕනේ කියලා ආඥා කරනවා. ஊழியக்காரருடைய கூட்டத்திலே சரியான ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று ஜெபிங்கள். ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ ඒ සේවකයා ඔබ ඉදිරියේ පිපිදී සිටිනවා නම් ඔබ පුපුදලු ලබනවා. நீங்கள் உண்மையாகவே ஊழியர் எழுப்புதல் அடைந்திருந்தால் நீங்களும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள், எழுப்புதல் ඒ නිසා அடைவீர்கள். සේවකයන් උදෙසා සේවකයන්ගේ රැස්වීම උදෙසාද ඕනන් වෙන්නේ ආඥා කරනවා. ஊழியக்காரருக்காக ஊழியக்காரருடைய கூட்டத்துக்காக இந்த நாட்களை உணர்ந்துள்ள ஜெபியுங்கள். අපේ සතියේ රැස්වීම පැමිණෙන සෙනසුරාදා උදේ 9:10ට දිනාරයක් තිබෙනවා. இந்த வருகிறதான சனிக்கிழமை காலையிலே உபவாச ஜெபம் இருக்கிறது. බලාගෙන ඔබ ප්‍රකාශ කරන්නේ නැහැ. புதன்கிழமை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல සෙනසුරාදා උදේ 10ට දිනාරයක් තිබෙනවා. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் සවස් இருக்கிறது. 5යි කියන සුදාන රැස්වීම ඊළඟට බයිබල් පාඩම. சாயங்காலம் 5:30 மணிக்கு காத்திருப்பு கூட்டம், அதைத் தொடர்ந்து வேத பாடம் நடைபெறும். ලබන ඊළඟ දින උදේ 8ට රැස්වීම නමස්කාරය තිබෙනවා. வருகிறதான ஞாயிற்றுக்கிழமையிலும் காலை 8 மணிக்கு ஆராதனை நடைபெறும். ඒ පසුව සුද්ධදෙවිලි පාසල අපිට පවත්වන්න පුළුවන් කියලා බලා ඉන අනතුරු ඊළඟ සතියේ ඉඳලා බලාපොරොත්තු වෙනවා. அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு ஓய்வு நாள் பாடசாலை வைக்க முடியுமா என்று நாங்கள் பார்த்து அதன் அடுத்த வாரங்களிலே நாங்கள் அதை வைத்துக் கொள்ளலாம். ලබන සතියේ කියන්නේ නැහැ. வருகிற வாரத்திலே அல்ல, ලබන සතියේ උදේ 8ට මේ සමය රැස්වීම තිබෙනවා. வருகிறதான வாரம் 8 மணிக்கு இந்த இடத்திலே காலை ஆராதனை நடைபெறும். ඔබ සෑමට සුසියස් වහන්සේ තුළ සුබ නව වසරක්. உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய வருடத்துக்குரியதான வாழ்த்துக்கள். සුබ නව වසරක් ඔබට විශ්වාසය තුළ පුතේ වාක්‍ය ප්‍රාර්ථනා කරනවා. கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ்த்துதலுள்ளதாக இருக்கும்படியாய் நான் உங்களை வாழ்த்துகிறோம். සැපේ වාක්‍ය දෙවියන් හැරෙමු. கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். හේබ්‍රෙව් 11:6. எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். නමුත් එවැයිල නැතුව උන්වහන්සේ ප්‍රසන්න කරන්නට නොපුළුවන. මක් නිසාද දෙවියන් වහන්සේ වෙතට ළඟ වෙනා විසින් උන්වහන්සේ විද්‍යාමාන බවත් උන්වහන්සේ සොයන්නට විපාක දෙන කෙනෙකු බවත් විශ්වාස කරන්නට ඕනෑය. ස්වාමීන් වහන්සේ වචනේ අපට කතා කරන්න කියලා கர்த்தருடைய வார்த்தை கூட எங்களோட பேசும்படியா ஜெபம் பண்ணுவோம். ස්වාමීනි සුති කරනවා
සුව කරන්න. ඔබගේ වචනේ අප නිදහස් කරන්න. ඔබගේ වචනේ තුල මේ වර්ෂය තුල ඉදිරියට යන්න අප මඟ පෙන්නන්න. උදෑසන වචනේ වහන්න. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ආමේන්. මේ උදෑසන අපට උපවාස ප්‍රකාශ කරන්න කොහොමද? இந்த காலையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன? ස්වාමීන් වහන්සේ විශ්වාස කරන්න. கர்த்தரை விசுவாசியுங்கள். උන්වහන්සේව විශ්වාස කරන්නේ නැතුව උන්වහන්සේව ප්‍රසන්න කරන්න බෑ. தேவனை விசுவாசிக்காமல் அவருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். එලා දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන තැනට පමණයි උන්වහන්සේව ප්‍රසන්න කරන ජීවිතයක් ප්‍රසන්න කරන තැන සිටින්නයි උන්වහන්සේ මේ වාක්‍යය අපට ප්‍රකාශ කරන්නේ. தேவனை விசுவாசிக்கிறவன் மாத்திரமே அவருக்கு பிரியமாய் இருக்கும், அவருக்கு பிரியமானதை செய்ய முடியும் என்று இந்த காலையிலே அவர் எங்களுக்கு சொல்கிறார். අපි සිටින්නේ ඇදහිල්ලේ හීනවන, ඇදහිල්ල නැතිවන, ඇදහිල්ල අඩුවන සම්කාලක. நாங்கள் விசுவாசம் குறைந்து இல்லாமல் போவதான ஒரு காலத்திலே தான் ஜீவிக்கிறோம். ස්වාමීන් දෙවියන් වහන්සේ කෙරෙහි තිබෙන විශ්වාසය නැතිවන පිරිස අපේ සොලවන කාලයක අපි සිටින්නේ. தேவனிடத்தில் இருக்கிறதான விசுவாசத்தை இழந்து போகத்தக்கதாய், எங்களை புடைக்கத்தக்கதாய், எங்களை அசைக்கத்தக்கதான காலம் இதுவாய் இருக்கிறது. නොසෙල්ලී ස්ථිරව සිටින්න දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාසය ඇදහිල්ල අපට අවශ්‍යයි. அசையாமல் உறுதியாக இருங்கள். கர்த்தரை குறித்ததான விசுவாசம் எங்களுக்கு தேவையா இருக்கிறது. අපි දන්නවා நாங்கள் அறிவோம், ගහක් ගත්තොත් ගහේ ඵල නරක් ගහ ගොලවනකොට නරක් පිච්ච ඒවා ඉක්මනට වැටෙනවා. நாங்கள் ஒரு மரத்தை அசைக்கும் போது அந்த மரத்திலே கட்டு போயிருக்கிறதான பழங்கள் எல்லாம் கீழே விழுந்து ඒ ගහට අන් අයට ප්‍රයෝජනයක් දෙන්න බැරි සියලු ඵල වැටෙනවා. மற்ற மனிதனுக்கு பிரயோஜனப்பட முடியாததான எல்லா கனிகளும் அந்த மரத்திலிருந்து அது விழுந்து விடுகிறது. ගහ ගෙලවනකොට නරක් පිච්ච ඵල වැටෙනවා. மரத்தை அசைக்கும் போது அந்த மரத்திலே கட்டு போயிருக்கிறதான எல்லா கனிகளும் அது හොඳ ඵල අන් අයට ප්‍රයෝජනයක් වන පිටසේ ගහේ රැඳෙනවා. நற்கனிகள் நல்ல பழங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும்படியாய் அந்த மரத்திலே அது தரித்திருக்கிறது. ඒ නිසා காணப்படுகிறது. සෙලවින් පැමිණෙන්න පුළුවන්. அசைவுகள் உண்டாகலாம். නොයෙකුත් සෙලවින් පැමිණෙන්න පුළුවන්. பலவிதமான அசைவுகள் வரலாம். නොසෙල්වී ස්ථිරව සිටින ස්වාමීන් වහන්සේ කදින් අල්ලා ගන්න. அசையாமல் உறுதியாக கர்த்தரை இறுக நாங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும். මනුෂ්‍යගේ හස්තේ බලන්න එපා. மனுஷனுடைய கருத்தை பார்க்க வேண்டாம். මනුෂ්‍ය දෙස බලලා මනුෂ්‍ය විමසන්න එපා. மனுஷனை நோக்கி பார்த்து அவர்களை நீங்கள் நிதானிக்க ஆராய வேண்டாம். මානව දෙවියන් වහන්සේගේ හස්තේ බලන්න. தேவனுடைய கரத்தை நோக்கி பாருங்கள். ඔබට ශක්තිය තියෙන්න පුළුවන්. உங்களுக்கு பலன் இருக்கலாம், ඔබට සුවය තිබෙන්න පුළුවන්. உங்களுக்கு சுகம் இருக்கலாம், ඔබට හැකියාව තිබෙන්න පුළුවන්. உங்களுக்கு கட்டித்தனங்கள் ඔබට இருக்கலாம், ඥානය තිබෙන්න පුළුවන්. உங்களுக்கு ஞானம் இருக்கலாம், ඔබට මුදල් තිබෙන්න පුළුවන්. உங்களுக்கு பணம் இருக்கலாம், සියල්ල තිබෙන්න පුළුවන්. எல்லாம் இருக்கலாம். මේ කිසිවක් කෙනෙක් හාන්සි වෙන්න එපා. இவை ஒன்றிலும் நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டாம். ඔබ දන්නවද අද හොඳ නිරෝගී භාවයෙන් සිටලා හෙට දවසේ මැරෙන අය අද සිටිනවා. இன்று நீங்கள் அறிவீர்களா, இன்று நல்ல சுகத்தோடு இருக்கிறவர்கள் நாளை நாளை மரித்து போகிறார்கள். අද හොඳට නිරෝගීව ශක්තිමත් සුවේ ශක්තිමත් සිටිය මනුෂ්‍යයා හෙට මැරෙන අද ලෝකේ තාත්තෙක්. இன்று நல்ல சுகபலத்தோடு தைரியமாய் வெலத்தோடு இருக்கிறவர்கள் நாளை நாளை மரித்து போகிறதை நாங்கள் உலகத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம். කිසිවක් කෙනෙක් හාන්සි වෙන්න එපා. ஆனபடினால் ஒன்றிலும் நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டாம். ස්වාමීන් වහන්සේ කෙනෙක් හාන්සි වෙන්න. கர்த்தர் பேர் சார்ந்து දෙවියන් கொள்ளுங்கள். වහන්සේ කෙනෙක් හාන්සි වෙන මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේ දෙවෙනි තැන නෙමෙයි ප්‍රථම තැන ගන්නේ. அவரை சார்ந்து இழைப்பாடுகிற மனுஷன் கர்த்தருக்கு முதலிடத்தை, தேவன் இரண்டாவது இடத்தை அல்ல முதலிடத்தை கொடுக்கிறார்கள். ඔබේ ජීවිතේ ඔබගේ පවුල තුළ ඔබගේ දරුවන් තුළ නිතරම දෙවියන් වහන්සේට ප්‍රථම තැන දෙන්න මොකක්ද වෙනවා? உங்களுடைய ஜீவியத்திலே, உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே எப்பொழுதும் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கும்படியாய் வழி නිතරම நடத்துங்கள். දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරන්න මඟ පෙන්වන්න. எப்பொழுதும் கர்த்தரை விசுவாசிக்கும்படியாய் வழி நடத்துங்கள். ඒ තැන ඔබත් සිටගෙන ඔබත් ඉවේ දරුවන්ට මඟ පෙන්වන්න. நீங்களும் அந்த இடத்திலே இருந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளும் அமிதமாய் வழி நடத்துங்கள். ඔබගේ පවුලේ ආඥාව නැද්ද? உங்களுடைய குடும்பங்களிலே ஜெபம் இல்லையா? එසේම ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රථම තැන දෙන්නේ නෙමෙයි. அப்படியானால் நீங்கள் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கவில்லை. ඔබේ උදෑසන සුති කිරීම නැද්ද? உங்களுடைய வீட்டிலே அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் එසේම இல்லையா? දෙවියන් වහන්සේට ප්‍රථම තැන දෙන්නේ නෙමෙයි. அப்படியானால் நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற நபர் அல்ல. ඔබගේ සභාවේ තියෙන යාඥාවලට ඔබ සහභාගී වෙන්නේ නැද්ද? නැත්නම් අපරක් වෙලා යනවද? එනම ප්‍රථම තැන දෙන්නේ නෙමෙයි. உங்களுடைய சபைகளில் இருக்கிற ஜெபங்களுக்கு நீங்கள் வருகிறது இல்லையா? இல்லாவிட்டால் தாமதித்து வருகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் அவருக்கு முதலிடத்தை கொடுக்கிறவர்கள் அல்ல. දෙවියන් වහන්සේ වචනේ කියවන්නේ නැද්ද? මෙලෙහි කරන්නේ නැද්ද? එසේම දෙවියන් වහන්සේ ප්‍රථම තැන දෙන්නේ නෙමෙයි. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறது இல்லையா? நீங்கள் அதை தியானிக்கிறது இல்லையா? அப்படியானால் நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் அல்ல. දෙවියන් වහන්සේ ඔබට මෙයයි දෙවියන් වහන්සේ කැමති දවස් වල අපට ප්‍රකාශ කරනවා. ඔබගේ සිත දැඩි කරගෙන ඔබගේ මාර්ගය ඔබගේ කැමැත්ත තුළම ඔබ ජීවත් වෙනවා නම් ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රථම තැන දෙන්නේ කෙනෙක් නෙමෙයි. ඔබ දෙවියන් වහන්සේට බය කෙනෙක් නෙමෙයි. கர்த்தருடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தின போதும் வடியதே உங்களுக்கு
සමායාකාර ජීවිතයක් ගත කරන්න එපා. ஆனபடினால் மாயான ஜீவியத்தை செய்ய வேண்டாம். අන්තිම කාලේ දේව භක්තිය වේශේ දරනම ස්වාමීන් වහන්සේ මාගේ එපා කරන්න නැස සිනවතර දේව වචනේ කියනවා. கடைசி காலத்திலே தேவபக்தி வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறந்தடிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. දේව භක්තිකෙන් වගේ පෙන්නුවාට වැඩක් නැහැ. අතුනාන්තයේ බලේ නැත්තම් අමුකේ දේව අමුකේ නැත්තම් දේව කර්මව නැති කරන්න තිබෙනවා නම් நீங்கள் வெளியிலே தேவபக்தி வேஷத்தை தரித்திருந்த வேளையிலே உள்ளுள்ள மனுஷனுடைய பெலனை இழந்தவர்களாக இருப்பீர்களானால் ඉතින් සබෝ ප්‍රවේශ සම්පන්න நீங்கள் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக මේ වර්ෂයේ නොවටි ස්ථිරව සිට පිළිස බොහෝ ප්‍රවේශ සම්පන්න இந்த வருஷத்திலே அசைக்கப்படாமல் உறுதியாக இருக்கும்படியாக மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். ඔය එකිනෙකා විමසන්න ඕ එකිනෙකාගේ අභිවෘද්ධි කතා කරන්න ඕ එකිනෙකා සමග තවත් තරහක් තිත්තකම් තබා ගන්න ඕ යනවා නම් ඔබගේ ජීවිතේ ඔබ ලොකු හානියක් කරගෙන ඔබට ස්වාමීන් වහන්සේ ස්ථිරව සිටින්න නොහැකි වෙනවා. நீங்கள் மற்றவர்களை நிதானித்து அறிகிறவர்களால் மற்றவருடைய காரியங்களை குறித்து நீங்கள் அறிகிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய ஜீவியத்திலே பெரிதான ஒரு வீழ்ச்சியை நீங்கள் நஷ்டத்தை உண்டாக்கி கொள்கிறவர்களாக இருப்பீர்கள். දෙවියන් වහන්සේගේ මේ ගමන ඉදිරියට යන්න බෑ. நீங்கள் தேவனை அல்லாமல் கர்த்தரை அல்லாமல் இந்த பிரயாணத்திலே நீங்கள் முன்னே செல்ல முடியாது. මේ ගමන ඉදිරියට යන්න දේව කරුණාව ඔබට ඕනේ. நாங்கள் இந்த பாதையிலே முன்னேறி செல்ல வேண்டுமானால் கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு தேவை. ඔබ වෙන්නේ මම දෙවියන් වහන්සේ තුල ඉන්නවා කියන්නේ. நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருப்பதாக காண்பிக்க ඔබ கூடும். වෙන්න යාඥාවට එනවා කියන්නේ. நீங்கள் ஜெபத்துக்கு வருவதாக காண்பிக்கலாம். ඔබ තුල දෙවියන් වහන්සේ නැති වෙන්න පුළුවන්. ஆனால் தேவன் உங்களுக்குள்ளே இல்லாமல் இருப்பார். ඒ නිසා පෙරුමෙන් නාමිකයෙක් ලෙස ක්‍රිස්තියානි කාර්යයක් කියලා පෙන්වු කරන්න එපා. ජීවිතය අතුලාන්තයේ කිසි දෙයක් නැතුව. நீங்கள் பேருக்கு நீங்கள் வழியிலே காண்பிக்கிற கிறிஸ்தவர்களாக காணப்பட வேண்டாம். நீங்கள் ஜீவியத்திலே அதை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ඒ ස්වාමීන් වහන්සේගේ කරුණාව දෙවනස් අවුගේ දෙවන වහන්සේගේ බලය ඔබේ ජීවිතේ ආරක්ෂා කරගන්න එවිට ඔබට ඇදහිලි ස්ථිරව සිටින්න පුළුවන්. கர்த்தருடைய கிருபையினால் பலத்தினால் உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் உறுதியாக இருங்கள். அப்பொழுது நீங்கள் அந்த பலனை பெற்றுக் கொள்வீர்கள். අපි දන්නවා කාණන් උරුම කරගන්න ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේ ගෝත්‍ර 12 නායකයන් යවනවා දේශේ පරීක්ෂා කරන්න. கானானை சுதந்திரிக்கு முன்பாக இஸ்ரவேலர்களுடைய கோத்திரத்திலே தலைவர்களை தெரிந்தெடுத்து அவருடைய தேசத்தை வியூகப்படும்படியாக அனுப்புகிறார். කාණන් හිමි කර ගැනීමට ආසන්නයේ සිටින අවස්ථාව. கானானை சுதந்திரிக்கும்படியாக இருக்கிறதான அந்த சந்தர்ப்பத்திலே මේ 12 දිනාගේ 10 දෙනෙක්ම ඇදහිල්ල නැතුව ප්‍රවෘත්ති ගෙනාවා. இந்த 12 பேரில் 10 பேர் விசுவாசம் இல்லாத செய்தியை கொண்டு வந்தார்கள். ඒ අයට ඔබ සම්බන්ධ වන්න එපා. அவர்களோடு நீங்கள் ඇදහිල්ල නැති කණ්ඩායමසේ ඔබගේ ජීවිතය දකින්න සලස්වන්න එපා. விசுவாசம் இல்லாத கூட்டத்திலே உங்களுடைய ஜீவியம் காணப்பட இடம் கொடுக்க வேண்டாம். නමුත් දෙන්නෙක් පමණයි කාලේ යෝෂුවා පමණයි ඇදහිල්ලේ ප්‍රවෘත්ති ගෙනාවේ. 2 பேர் ஜோசுவாவும் காலேபும் மாத்திரம் விசுவாசம் உள்ள வார்த்தையை செய்தியை கொண்டு வந்தார்கள். ඉතින් අපි ගණන් කතාවේ 14 වෙනි පරිච්ඡේදයේ 8 ඉඳලා 9 වෙනි. இதை நாங்கள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து காண்கிறோம். கர்த்தர் நம்மை பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ස්වාමීන් වහන්සේ අප කෙරෙහි ප්‍රසන්න වන සේක්නා ගිරිසා මිට්ටේ බලා යන ඒ දේශයට අප පමුණුවා ඒක අපට දෙනවා ඇත. ස්වාමීන් වහන්සේට විරුද්ධව කැරලින් ගැසීමක් නොකරලා ඒ දේශයේ සෙනගට බය නොවෙලා මක්නිසාද ඔහු අපට ගොදුරු වැනිය ඔවුන්ගේ ආරක්ෂාව ඔවුන් කෙරෙහි පාව දියාය. ස්වාමීන් වහන්සේ අප සමග සිටින සේක ඔවුන්ට බය නොවෙලායි කිව්වෝය. මෙතන සඳහන් කරනවා වචනය කුමක්ද? இந்த இடத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? ස්වාමීන් වහන්සේට විරුද්ධව කැරලි ගැසීමක් නම් නොකරන්න. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் நீங்கள் கலகம் பண்ணாதீர்கள். අටවෙනි පාඩම. ස්වාමීන් වහන්සේ අප කෙරෙහි ප්‍රසන්න වනවා නම් කිරියෙන් පැනින් ගලා යන උද්දේශයට අප පමුණනවා ඒක අපට දෙනවා ඇත. கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருந்தால் பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த கானான் தேசத்தை எங்களுக்கு கொடுப்பார். මේ දේශය හිමි කර ගැනීමට ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේ යවන් පස්සේ කාලේ යෝෂුවා විසින් කියන වචනය. இந்த கானான் தேசத்தை கொடுக்கும் முன்பாய் காலேப் யோசுவா கூட கொடுக்கப்பட்ட
ඒ දේශික සෙනගෙන කල්පනා කරන්න එපා. நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டாம். ස්වාමීන් වහන්සේ අපේ ඉස්සලා ප්‍රථම සටන් කළා අපිට ජය දුන්නේ නැද්ද? அவர் எங்களுக்காக இதற்கு முன்பு யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கவில்லையா? ස්වාමීන් වහන්සේ බලවත් හස්තින් අපෝ මිසරෙන් ගෙනාවේ නැද්ද? அவர் பலத்த கரத்தினால் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? ස්වාමීන් වහන්සේ අපුසා සටන් කරේ නැද්ද? அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணவில்லையா? ස්වාමීන් වහන්සේ අපිට කොච්චර දේවල් කරලා තිබෙනවද? அவர் எங்களுக்காக எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். සැක කරන්නේ. ஏன் நாங்கள் අපි சந்தேகிக்கிறோம்? අවිශ්වාස කරන්නේ. ஏன் நாங்கள் அதை குறித்து அவிசுவாசிக்கிறோம்? පසුගිය දේවල් අමතක කරන්නේ. ஏன் சம்பவித்த காரியங்களை மறந்து போகிறோம்? ස්වාමීන් වහන්සේ ඒ දේශය අපිට දෙනවා දෙවියන් වහන්සේ. கர்த்தர் எங்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பார். නමුත් එකක් අවශ්‍යයි. ஆனால் ஒன்று தேவை. නුඹලා සැක කරන දුරු. නුඹලා සැක කරන දුරු. අවිශ්වාස කරන දුරු ඒ දේශය ලැබෙන්නේ නැහැ. நீங்கள் சந்தேகிக்கும் வரைக்கும் அவிசுவாசிக்கும் வரைக்கும் அந்த தேசம் எங்களுக்கு கிடைக்கிறது ඔබ இல்லை. සැක කරන දුරු. අවිශ්වාස කරන දුරු. ඔබ දෙවියන් වහන්සේ හස්තේවත් ඔබේ ප්‍රශ්න වලට සුවේවත් ලබා ගන්න යන්නේ නැහැ. சந்தேகிக்கும் வரைக்கும் நீங்கள் விசுவாசிக்கும் வரைக்கும் அந்த தேசம் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை. ඔබ මනුෂ්‍යගේ හස්තයේ දෙසවත්. මනුෂ්‍ය තමගේ ශක්තිය දෙසවත්. තමගේ හැකියාව දෙසවත්. බලන දුරු හාන්සි වෙන දුරු. ඔබ දෙවියන් වහන්සේ බලය ශක්තිය දෙවියන් වහන්සේගේ හස්තේ ඔබ දකින්නේ නැහැ. நீங்கள் மனுஷனுடைய கரத்தை உங்களுடைய பலத்தை குறித்து பார்க்கும் வரைக்கும் கர்த்தருடைய கரத்தை நீங்கள் காண முடியாது. ඒ නිසායි මෙතන ඕම් ප්‍රකාශ කරන්නේ දෙවියන් වහන්සේ අපගේ ප්‍රසන්න වෙනවා නම් ඒ දේශයට අපෝ කෙඩිනව විතරක් ඒ දේශය අපිට දෙනවා. அந்த நான் கர்த்தர் மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை கொடுப்பது காண்பது மாத்திரமில்லை, அந்த தேசத்தை எங்களுக்கு கொடுப்பார். ස්වාමීන් වහන්සේ බලවන්තයි. எங்களுடைய தேவன் வல்லமை உள்ளவர். උන්වහන්සේ ජීවමානයි. அவர் ஜீவன் உள்ளவர். උන්වහන්සේ ඊයේ අද සදාකාලික එකක්. அவர் நேற்றும் இன்று வேண்டும் மாறாதவர். අපි වෙනස් වෙන නිසා තමයි ස්වාමීන් වහන්සේගේ හස්තය අපිට දකින්න බැරි වෙන්නේ. நாங்கள் மாறுகிறபடியினாலேயே கர்த்தருடைய கரத்தை எங்களால் காண முடியாமல் இருக்கிறது. අප වෙනස් නොවී ස්වාමීන් වහන්සේ කෙරේ විශ්වාසයෙන් යුතුව උන්වහන්සේ දෙස පමණම බලනවා නම් උන්වහන්සේ පමණම ප්‍රේම කරනවා නම් ස්වාමීන් වහන්සේගේ හස්තය මානව වන හස්තය උන්වහන්සේගේ යහපත්කම අපිට දකින්න නොහැකි වන්නේ නැහැ. நாங்கள் மாறாமல் கர்த்தருடைய கரத்தை மாத்திரம் நாங்கள் விசுவாசித்து அதை குறித்து மாத்திரம் நம்பியிருப்போமானால் அவருடைய மாறாத கரத்தை நாங்கள் காணக்கூடியவர்களாய் இருப்போம். යෝෂුව පොතේ අපිට කියනවා නුඹලා පාතමන දැන් නුඹලාට දෙනවා කියලා. யோசுவாவினுடைய புத்தகத்திலே சொல்லப்பட்டிருந்தது, நீங்கள் கால் மிதிக்கிறதான இடத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். පදයක් කියන්න වෙලා නැහැ. යෝෂුව 1:2 3 බලනකොට ඕන් කමන ප්‍රාතමන ස්ථානයේ උට දෙනවා කියලා දේශය දෙනවා කියලා ප්‍රකාශ කරනවා. யோசுவா 1 அதிகாரம் 2 வசனங்களிலே அவர்கள் கால் மிதிக்கிறதான இடத்தை கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. අද අපිට දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අප සියෝන යෙරුසලම ස්වාමීන් වහන්සේගේ සදාකාල රාජ්‍ය උරුමේ හිමි කර ගැනීමට පා තබා තිබෙනවා. යම් ගමන් කරගෙන සිටිනවා. சியோனை எருசலேமை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் எங்களுக்கு காலடி வைக்கிறதான இடமாய் அது இருக்கிறது. ස්වාමීන් වහන්සේ අපට පාතලු පියවර පිටිපස්සට ගන්න නෙවෙයි ඉදිරියට ගමන් කරන්න අපට උපකාර කරනවා. எங்களுடைய காலடிகளை நாங்கள் பின்பாக வைக்கும்படியாக அல்ல, முன்னோக்கி வைக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ඒක ස්වාමීන් වහන්සේ තුල පාතලු වේ පාතලු ආරමුණ පාතලු අදහස අපේ ජීවිතය ඉෂ්ට කරනවා. எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் கால் வைத்ததான அவருடைய நோக்கம் அவருடைய திட்டத்தை அவர் எங்களுக்குள்ளே நிறைவேற்றுவார். ඒ නිසා පිලිපි පොතේ 1:6 මොනවද කියන්නේ? பிலிப்பியர் 1 அதிகாரம் 6 வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது? ඔබදින පයහපත් වැඩ පටන් ගන්න දෙවියන් වහන්සේ ඒ අන්තිම දක්වා උන්වහන්සේ කියා පිළිවෙල විශ්වාසවන්තව සිටිනවා යන්න. உங்களுக்குள்ளே நற்கிரியை தொடங்கினவர் அதை முடியும் பரியந்தம் நடத்தி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේ අපට විශ්වාසවන්තව සිටිනවා. அவர் எங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். උන්වහන්සේගේ විශ්වාසවන්තකම ගැන උපදේශනාවක් අහන්න කන්වෙන්ෂන් එකේ ඉතාමත්ම ලස්සනට ඒ දේශනාව ප්‍රකාශ කරනවා. உண்மையை கர்த்தர் விதமாய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று நீங்கள் கன்வென்ஷன் கூட்டத்தொடரிலே அந்த தேசத்தை பிரசங்கத்தை උන්වහන්සේගේ යහපත්කම ගැන නම් අපිට කියන්න ඉව කරන්න බෑ. அவருடைய உண்மையை குறித்து நான் எங்களால் சொல்லி முடிக்க முடியாது. ඕවර අපි කරපු අයහපත් දේවල් වලට අපි කරපු නපුරු දේවල් වලට කරපු වැරදි දේවල් වලට අපිට දඬුවම් කරන්න යුතු තිබුණා. නමුත් එලෙසම දඬුවම් කරන්නේ නැතුව දෙවියන් වහන්සේ අපට යහපත්ව සිටියා. நாங்கள் செய்ததான தீமைகள் பொல்லாப்புகள் எல்லாவற்றுக்கும் அவர் எங்களை தண்டிக்க வேண்டியதா இருந்தது. ஆனாலும் அவர் தண்டியாமல் அவர் எங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். ස්වාමීන් වහන්සේ අදිදියේ අපි හැමදෙනාම සිටින්නේ අපි යහපත් නිසා නෙවෙයි, අපි හොඳ නිසා නෙවෙයි, අපි විශ්වාසවන්ත නිසා නෙවෙයි. මේ දේ කිසි කෙනෙක් සිතට ගන්න එපා. බෝසස් කරගන්න එපා. ස්වාමීන් වහන්සේ ඔබට යහපත්ව සිටින නිසා. நாங்கள் இவ்விதமாய் காணப்படுவதற்கு நாங்கள் நன்மை செய்ததினாலோ எங்களுடைய கட்டித்தனத்தினாலோ எங்களுடைய நன்மையினால் ஒன்றுமில்ல. அவ்விதமாய் ஒருவரும் நினைக்க வேண்டாம். වහන්සේගේ යහපත්කම අපට කියා සුති කරන්න දිවුතාසක් තිබුණා. அவருடைய நன்மைகளை சொல்லி துதிக்கும்படியாய் எங்களுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. සැබවින්ම ස්වාමීන්
கர்த்தர் நல்லவர் எப்பொழுதும் அவர் நல்லவர் என்று சொல்லுங்கள் தீமையான வழிகளில் செல்ல வேண்டியதாக இருக்கும் ஆனால் கர்த்தர் நல்லவர் என்றே சொல்லி அவர் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார் நீங்கள் நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஜீவிதத்தில் நீங்கள் பொல்லாதவர்களாக கர்த்தரை அவிசுவாசம் நன்மையானாலும் தீமையானாலும் ஆசீர்வாதமானாலும் தரித்திரமானாலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர் நல்லவர் என்றே நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள் ஒரு தீமையான பொல்லாப்பான வழிகளில் நீங்கள் செல்வீர்களானால் கர்த்தாவே நான் பொல்லாதவன் நான் தீமையானவன் என்று சொல்லுங்கள் என்னுடைய பொல்லாப்பை காண்பியும் என்று கேளுங்கள் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் கடைசி வரைக்கும் உங்களை வழி நடத்த உங்களுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர் கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை எங்களுக்கு கொடுப்பார் கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டுமானால் இந்த வருஷத்திலே கர்த்தர் மேல் நீங்கள் பூர்ண விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அந்த பூமியிலே அவர் குமாரனாய் வெளிப்பட்ட போது வானத்திலிருந்து உண்டான சத்தம் என்ன இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் மத்தேயு 3:17 நான் இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் அவர் தேவனுடைய குமாரனாய் இந்த பூமிக்கு வந்தார் தேவனை நாங்கள் பிரியமாய் இருக்க வேண்டுமானால் எங்களுக்கு விசுவாசம் தேவை எங்களுடைய விசுவாசமானது வெளிப்படுத்தப்படுவது எங்களுடைய சோதனையின் வழியிலே எங்களுடைய ஜீவியத்திலே சோதனை வராமல் எங்களுக்கு சோதனை உண்டாகும் எங்களுடைய விசுவாசமானது வார்த்தையினால் அல்ல கிரியினாலே காணப்படுகிறது අන්නයිටද අපේ ජීවිතයේද අපි එලිදරව් කරන්නේ ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි ස්වාමීන් අපිට පැමිණෙන සෝදිසි පැයි நாங்கள் எங்களுடைய ஜீவியத்திலே விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும் எங்களுக்கு வருகிறதான சோதனை வழியில் සෝදිසි පැයදී සෝදිසි වෙලාවෙදී පරීක්ෂා පැයදී දෙවියන් වහන්සේ තුල ක්‍රියා කරන්නේ දේව වචනයට අනුවද දෙවියන් වහන්සේ කැමැත්ත අනුවද දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන අනුවද අන්නේ අනුව තමයි ඔබගේ ඇදහිල්ල எங்களுடைய சோதனை பரீட்சையான வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை கூட எவ்விதமாய் நாங்கள் கிரியை செய்கிறோமோ அவ்விதமாகவே அது வெளிப்படுகிறதா இருக்கிறது அதுதான் மிகவும் முக்கியமான காரியம் நீங்கள் தெய்வீக சுகத்துக்காக காத்திருக்கிறவர்களா இருக்கலாம் அது விசுவாசத்தின் ஒரு பகுதி නමුත් ජීවිතයේ තිත්තකම වෛරය පරිගැනීම අපහාස කිරීම අනිත් අයගේ වැරදි කතා කිරීම කමාව නොදීම තිත්තකම තියාගෙන සිටීම මේ දේවල් තුල ඔබ සුවේ බලාපොරොත්තු වෙනවා දෙවියන් වහන්සේගේ නාමය අගවුවටපත් කරනවා நீங்கள் கசப்பு பழிவாங்குதல் மற்றவர்களை குறித்து நீங்கள் நிந்திக்கிறதான காரியங்கள் இவைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் காத்திருப்பீர்களானால் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கப்படுகிறவர்களாக இருப்பீர்கள் ඒ නිසා මම ඔබට ප්‍රථමයෙන්ම කියන්නේ ඔබ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත තුල දැක්කේ නැත්නම්
දෙවියන් වහන්සේගේ මාර්ගයේ සිටින්නේ නැතිනම් දෙවියන් වහන්සේගේ වචනේ මේ ආත්‍ය ප්‍රකාශ කරන වචනේ තුල ජීවත් වෙන්නේ නැත්නම් ඔබ ඇදහිල්ල නැති කරගෙන තිබෙනවා. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்காவிட்டால், நீங்கள் அதிலே உறுதியாக இருக்காவிட்டால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அபிமா எழுதுகிறீர்கள். ඒ නිසා ප්‍රිය සෙනෙහිනි මුලාවන්න එපා. தேவனுடைய ஜனமே, நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம். ප්‍රථමයෙන් ඔබ දෙවියන් වහන්සේ කැමැති තුල සිටිනවා පමණයි. උන්වහන්සේගේ ඇදහිල්ල ඇතුව උන්වහන්සේට බයව උන්වහන්සේට ප්‍රේම කළ තැන ඔබ ජීවත් වෙන්න. நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே காணப்பட்டால் மாத்திரமே முதலாவதாக நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ කෙරේ ඇදහිල්ල ඇතුව සිටින නම් සෝදිසි පැයදී දේව කැමැත්තම ජීවත් වෙන භාවන සෙනග දේව කැමැත්ත තමගේ ජීවිතේ ඉදලා කරන සෙනග තමයි දෙවියන් වහන්සේ තුල ස්ථිර ඇදහිල්ල ඇතුව සිටින්නේ. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்கள் தான் அவருடைய விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ඒකයි හේබ්‍රෙව් 3:12 මෙසේ ප්‍රකාශ කරන්නේ. அதை குறித்து எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். සහෝදරයනි, ජීවමාන දෙවියන් වහන්සේ කෙරෙහි ආත්ම යන්නා වූ නොඇදිලිකාර නපුරු සිත නුඹලා අතරේ කිසිවෙකු තුල නොතිබෙන හැටියට බලා ගනිලා. මෙතන මොකක්ද කියන්නේ? இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? දෙවියන් වහන්සේ කෙරෙන් අහක් හොයන්නා වූ නොඇදිලිකා ඇදහිල්ල නැති නපුරු සිතක් නුඹලා අතරේ කිසිවෙකු තුල නොතිබෙන හැටියට බලා ගන්න. தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி எச்சரிக்கையாக இருங்கள். දෙවියන් වහන්සේ අහක් හොයන ජීවිතයට බැඳෙන්නේ මේ ඇදහිල්ල නැති නපුරු සිත. මේ ඇදහිල්ල නැතිවීම නපුරු සිතක්. ඇදහිල්ල නැති මේ නපුරු සිත තියෙනකොට තමයි දෙවියන් වහන්සේ කැමැත්තෙන් අහක් හොයන්නේ. දෙවියන් වහන්සේගේ ඈත් වෙන්නේ. இந்த அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உண்டாகும் போதுதான் தேவனை விட்டு தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போகிறதான ஜீவியம் காணப்படும். ඒ නිසා ඔබ බොහෝ දේ කරන්න පුළුවන්. ඔබ තුල ඇදහිල්ල නැත්නම් ස්වාමීන් වහන්සේ කියන ඔබට තියෙන නපුරු සිතක්. நீங்கள் அநேக காரியங்களை செய்யலாம், ஆனால் உங்களுடைய விசுவாசம் இல்லாவிட்டால் உங்களுக்குள்ள இருக்கிறது பொல்லாத இருதயம் என்று මේ குறிப்பிடப்படுகிறது. ඇදහිල්ල නැතිවන මේ නපුරු සිත මේ නපුරු ජීවිතය ඇති නොවන මිනිස වග බලා ගන්න කියලා අවවාදයක් කරනවා. இந்த அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உண்டாகாதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்று எச்சரிக்கப்படுகிறது. ඒ නිසා දෙවියන් වහන්සේ කෙරෙන් අහක් හොයන්නා වූ නොඇදිලිකා නපුරු සිත ඔබලා අතරින් කිසිවෙකු තුල නොතිබෙන හැටියට බලා ගන්න. இந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ளே வராதபடி எச்சரிக்கையா இருக்கும்படி சொல்லப்படுகிறது. උන්වහන්සේ කෙරේ ඇදහිල්ල නැතුව දෙවියන් වහන්සේ කෙරේ ඇදහිල්ල නැතුව දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන්න බෑ. தேவனுக்குள்ளே விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்த முடியாது. ඇදහිල්ල තියෙන කෙනා තමයි යාඥා කරන්නේ. விசுவாசம் இருக்கிறவர்கள் தான் ඇදහිල්ල ஜெபிப்பார்கள். තියෙන කෙනා සමසුද්ධි කරන්නේ මේ වචනේ කියන්නේ දෙවියන් වහන්සේ පාමුලට එන්නේ. விசுவாசம் இருக்கிறவர்கள் தான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார்கள், தேவ சமூகத்துக்கு வருவார்கள். ඇදහිල්ල තියෙන කෙනා තමයි දේව වචනේ අනුව ජීවත් වෙන්න යටත් වෙන්නේ බාර වෙන්නේ. விசுவாசம் இருக்கிறவர்களை கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் ஜீவிக்கும்படியாய் ஒப்புக் கொடுப்பார்கள், தாழ்த்துவார்கள். ඇදහිල්ල තියෙන කෙනා දෙවියන් වහන්සේට නිතරම ගුණවන්තයි. விசுவாசம் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்கள். ඇදහිල්ල තියෙන කෙනා නිතරම සතුටට ප්‍රේම කරනවා. விசுவாசம் உள்ளவர்கள் எப்பொழுதும் சத்துருவை சிநேகிப்பார்கள். ඇදහිල්ල තියෙන කෙනා තමව යටත් කරලා සමාවිදලා සමගිනවා. விசுவாசம் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் தங்களை தாழ்த்தி ஒப்புரவாகி மன்னிப்பை பெற்றுக் ඒකම கொள்வார்கள். මේසේ කියන්නේ ஏன் நான் இப்படி சொல்றேன்? ඇදහිල්ල නැතුනම තමයි දේව බය නැති වෙන්නේ. எங்களுக்கு விசுவாசம் இல்லாத போதுதான் தேவபயம் இல்லாமல் போகிறது. දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන තැන ජීවත් වෙන්න නොහැකි වෙන්නේ. தேவனை பிரியப்படுத்துவதற்கான ஜீவியம் செய்ய முடியாமல் ඒ போகிறது. නිසා පරිසියන් වගේ ව්‍යවස්ථාව විතරක් අල්ලගන්න එපා. ஆனால் பரிசேயனை போல நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ள வேண்டாம். දිව්‍ය සුවේ ව්‍යවස්ථාවක් වගේ අල්ලගන්න එපා. திவ்ய சூத்தை நியாயப்பிரமாணத்தை போல பிடித்துக் கொள்ள வேண்டாம். පරිසියා ව්‍යවස්ථාව තමයි අල්ලගෙන ඉන්නේ ජීවිතේ කිසි දෙයක් නැහැ. பரிசேயர் நியாயப்பிரமாணத்தை தான் பிடித்துக் கொண்டிருந்தார்கள், ஜீவியத்தில் ஒன்றும் இல்லை. ඒ නිසා පරිසියෙක් වෙන්න එපා කවුරුත්. ඔබ හැමදෙනාම යහපත් අයව සිටිනවා. මම මේ වචනේ අවබෝධ කරගන්න මෙසේ කියන්නේ. பரிசேயரை போல ஒருவரும் காணப்பட வேண்டாம். நீங்கள் யாவரும் அமிதமாய் காணப்படவில்லை, ஆனால் தேவ வசனத்தை வெளிப்படுத்தும்படியாக පරිසියා මේ වචන ව්‍යවස්ථාව තමයි අල්ලගත්තේ. ජීවිතේ කිසි දෙයක් නැහැ. අන්නට යහපත් ජීවිතයක් ඉදිරියට කරන්නේ නැහැ. ජීවත් වෙන්නේ නැහැ. නමුත් ව්‍යවස්ථාව ලොකුට අල්ලගෙන උස්සලා පෙළගෙන ඉන්නවා. பரிசேயர் நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் பிடித்துக் கொண்டார்கள். ஜீவியத்திலே மற்றவர்களுக்கு எந்த நல்ல காரியத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக இல்லை, ஆனால் நியாயப்பிரமாணத்தை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். මෙන්න මේ වගේ තමයි සමහරක් අය ජීවිතේ. இவ்விதமாகத்தான் சிலருடைய ஜீவியம். දිව්‍ය සුවේ මම මොනක්වත් බොන්නේ නැහැ. පෙනඩෝල් බොන්නේ නැහැ. මොන බේතක්වත් බොන්නේ නැහැ. මම කිසි දෙයක් බොන්නේ නැහැ. ජීවිතේ දේශ බලනකොට මම ඉන්ජෙක්ෂන් එකක්වත් ගහන්නේ නැහැ. ජීවිතේ දේශ බලනකොට දීප්ත තම වෛරය, ඉරිසියාව, පරිගැනීම මේ ඔක්කොම තියෙනවා.
நான் தெய்வீக சுகத்தில் இருக்கிறேன், நான் பெரடோலாவது பாவிக்கிறதில்லை, மருந்தாவது எடுக்கிறதில்லை, நான் தடுப்பூசி ஏற்றுகிறதில்லை, இவ்விதமாய் நான் தெய்வீக சுகம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஜீவியத்திலோ எந்த விதமான காரியம் இல்லை. கசப்பு வைராக்கியங்கள் பழிவாங்குதல் காணப்படுகிறது. තේරුම් ගන්න. விளங்கிக் கொள்ளுங்கள். තේරුම් ගන්න. விளங்கிக் கொள்ளுங்கள். යක්ෂයාට මුලා කරන්න ඉඩ දෙන්න එපා. பிசாசுகளை வஞ்சிக்கும்படியாக இடம் கொடுக்க ඔබ வேண்டாம். කරන්නේ ඔබ විවස්ථාව විතරක් සභාවෙදී ඉගැන්වීම විතරක් අල්ලගෙන ඉන්න එපා. ඒ තුල සිටින නම් දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන ඇදහිල්ල තුල ජීවිතය දකින්න ඕනේ. நீங்கள் நியாயப்பிரமாணத்தை சபையின் உபதேசங்களை மாத்திரம் படித்துக் கொண்டிருக்க வேண்டாம். அதன் பிரகாரம் ஜீவிக்க வேண்டுமானால் உங்களுக்கு விசுவாசம் தேவையா අපි இருக்கிறது. ඉන්නේ යක්ෂයා මුලා කරන කාලෙක තෝරාගත්තම පවා මුලා කරන වෙසින්න. வஞ்சிக்கிறதான காலம், அதாவது பிசாசு தெரிந்து கொள்கிறவர்களை வஞ்சிக்கிற காலமா இருக்கிறது. ඒ නිසා ප්‍රිය සෙනගෙනි තේරුම් අරගෙන අවබෝධයක් ඇතුව ප්‍රඥාවන්තව දෙවියන් වහන්සේ තුල මේ ගමන ඔබට ගියොත් පමණයි ඔබ උනාසේ කරනත ඔබේ ජීවිතය සම්පූර්ණ කරගන්න පුළුවන්. ஆனபடினால் பிரியமான ஜனங்களே, நீங்கள் விளக்கம் உள்ளவர்களாய் சரியான விதத்திலே நீங்கள் அதை விளங்கிக் கொண்டு ஞானம் உள்ளவர்களாய் போனால் மாத்திரமே இந்த பிரயாணத்தை நீங்கள் சரியான விதத்தில் செய்ய முடியும். ඒකට තමයි ඔබ ඉදිරියට ආරක්ෂා කරන්නේ. அப்பொழுதுதான் இனிமேலும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ඒ නිසා අපි පරිසයන් නොවෙමු. අපි දෙවියන් වහන්සේ දෙවියන් යේසුස් වහන්සේ පරිසයන්ට බොහෝ විරුද්ධව සිටියා. මම විලයන් පරිසයට විරුද්ධව කතා කරා. තම මොනම පරිසයට විරුද්ධව ක්‍රියා කරා. එසේ අපි නොවෙමු. நான் எப்பொழுதும் அவர் பரிசேயருக்கு விரோதமாக இருந்தால் அவ்விதமாக நாங்கள் பரிசேயராய் இராதிருப்போமாக. ඒ නිසා අපගේ ඇදහිල්ල එලිතරම් කරන්නේ ක්‍රියාවෙන්. අපි ජීවත් වන යහපත් ජීවිතය එලිතරම් කිරීම. எங்களுடைய விசுவாசமானது கிரியிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் செய்கிறதான நன்மையான ஜீவியத்திலே அது காணப்பட வேண்டும். අප දෙවියන් වහන්සේ තුල අප දෙවියන් වහන්සේට දෙන තැන කොයි වගේද? දෙවියන් වහන්සේ දක්වන ප්‍රේමය කොයි වගේද? දෙවියන් වහන්සේ කෙරෙහි දෙන ඇදහිල්ල කොයි වගේද? දේව කැමැත්තෙන් අපි ජීවත් වෙනවා. මේ සියල්ල තුල අපගේ ඇදහිල්ල එලිතරම්. நாங்கள் தேவனுக்கு கொடுக்கிறதான இடம், தேவனை நேசிக்கிறதான இடம், நாங்கள் அவருக்கு கொடுக்கிறதான விசுவாசம் இதிலே அந்த அப்படிப்பட்ட காரியத்திலே அந்த விசுவாசம் தங்கி இருக்கிறது. ඒ නිසා ප්‍රිය සෙනගෙනි ස්වාමීන් වහන්සේව ඇදහිල්ල නැතුව ප්‍රසන්න කරන්න බෑ. ஆனபடினால் தேவனுடைய ஜனமே கர்த்தர் விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை பிரியப்படுத்த ඇදහිල්ල முடியாது. නැතුව ප්‍රසන්න කරන්න බෑ. விசுவாசம் இல்லாமல் එදා கர்த்தரை ඒ பிரியப்படுத்த முடியாது. කාරණා උරුම කර ගැනීමට ඒ ආසන්නයේ සිටියා වූ සෙනග ඔවුන් ඇදහිල්ලේ වචන ප්‍රකාශ කරනකොට ඔවුන්ට ගහන්න සභාව ගල්ලකට ගත්තා. அந்த தேசத்தை கானானை சுதந்திரிக்க போகிறதான அந்த வேளையிலே அவர்கள் விசுவாசத்தின் வார்த்தையை உச்சரித்த போது அவர்களை கொல்லும்படி, அவர்களுக்கு எரியும்படியால் அவர்கள் கற்களை சபையார் எடுத்துக் கொண்டார்கள். ඇයි? ஏன்? ඒ සෙනග ඉදිරිය මොවුන් සෝදිසි කරන්න ගියා වූ දේශේ කානාන් දේශේ ඒ සෙනග යෝධය වගේ මොවුන් දැක්කා. அந்த சுதந்திரிக்க போகிறதான தேசத்திலே அவர்களை அவர்கள் ராட்சதர்களாக கண்டார்கள். ඒ දේශය ඔවුන් හිමි කරගන්න බැහැ කියන අදහිතයක් තමයි ආවේ. அந்த தேசத்தை அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்றதான அதைரியத்தோடு தான் அவர்கள் ඒ வந்தார்கள். දෙනා 12 දෙනාගේ 10 දෙනාම කිව්වේ මොකක්ද? அந்த 12 பேரில் 10 பேரும் சொன்னது என்ன? ඒක ගණන් කතාවේ நாம் ඒවන 13ஆம் வசனம் 13 32යි 33යි කියනවා. 13ஆம் அதிகாரம் 32ஆம் 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ඔහු තමුන් සෝදිසි කළ දේශය ගැන ඊශ්‍රායෙල් පුත්‍රයන් අතරේ නරක ප්‍රවෘත්තියක් පතල කරමින් අප සෝදිසි කරන්නට ගිය දේශේ නම් වැසියන් නාස්ති කර දමන දේශයක්ය. එහි අප විසින් දක්නා ලද සෙනග සියල්ලෝම බොහෝ උසමා දැති මනුෂ්‍යෝය. එහි යෝධයන්ගෙන් පැවතගෙන ආනාක්ගේ පුත්‍රයන් වන යෝධයන් දුටුව අප පළඟැටියන් මෙන් අපට පෙනුනේය. එසේම ඔවුන්ට අප පෙනුණු යයි කීවෝය. අන්න මේ සෙනග විනාපු නරක ප්‍රවෘත්ති ඇදහිල්ල නැති ප්‍රවෘත්ති මොකද්ද? இப்படியா அவர்கள் கொண்டு வந்ததான விசுவாசம் இல்லாத துர்ச்செய்தி என்ன? මේ දේශය අපිට හිමි කරගන්න බෑ. ඒකේ යෝධය වගේ මිනිස්සු ඉන්නේ. අපි ඒකේ පළදැටිය වගේ. அந்த தேசத்தை எங்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நாங்கள் அவர்கள் ராட்சதராக இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். මෙතන මොකද්ද රහස? இந்த இடத்துல காணப்படுகிற ரகசியம் என்ன? ඔවුන්ගේ ශක්තිය මත ඔවුන්ගේ
ශක්තිය විශ්වාස කරේ. ඔහුගේ හැකියාව විශ්වාස කරේ. அவர்கள் தங்களுடைய பலத்தை அவருடைய கட்டித்தனத்திலே நம்பிக்கை வைத்தார்கள். මෙච්චර කාල දුරට ඔවුන් සටන් කරේ ඔවුන්ට දෙවියන් වහන්සේ. இதுவரைக்கும் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினது அவர்களா தேவனா? දෙවියන් වහන්සේ ඔවුන්ට සටන් කරපු කියන ඇදහිල්ල දෙවියන් වහන්සේ ඔවුන්ට සටන් කරනවා කියන ඇදහිල්ල නැතුව තමයි මේ අවස්ථාව දකින්නේ. அவர்கள் தேவனுக்காக இதுவரைக்கும் அவர்களுக்காக தேவன் செய்தான யுத்தத்தை அவர்கள் மறந்துதான் இவ்விதமாய் பேசுகிறார்கள். කියන කතාව ඇත්ත තමයි. சொல்லுகிற காரியம் உண்மைதான். සෙන්නත යෝධය වගේ තමයි. ஜனங்கள் அந்த தேசத்து ஜனங்கள் ராட்சதர்களைப் போலதான். නමුත් දෙවියන් වහන්සේ මා සමග සිටිනවා. ஆனால் தேவன் என்னோடு දෙවියන් වහන්සේ මගේ පක්ෂේ නම් அவர் என் பக்கத்தில் இருந்தால் මට විරුද්ධ වෙන්න පුළුවන් කාටද? எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? මට විරුද්ධව කියන්න පුළුවන් කාටද? எனக்கு விரோதமாய் யாரால் கிரியை செய்ய முடியும்? ඒ ඇදහිල්ල ඔබ තිබුණේ නැහැ. அந்த விசுவாசம் அவர்களுக்கு ඒ இருக்கிறது. ඇදහිල්ල තිබුණේ කාලේ යෝෂුවට පමණයි. அந்த விசுவாசமானது ஜோசுவா காலேபுக்கு ඒ නිසා மட்டுமே ඔවුන් இருந்தது. ප්‍රකාශ කරන්නේ නුඹලා නම් කැලලි ගහන්න එපා. නුඹලා උන්වහන්සේට විරුද්ධව කතා කරන්න එපා. ஆனபடினாலே அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் கலகம் பண்ண வேண்டாம், அவருக்கு தேவனுக்கு விரோதமாய் பேச வேண்டாம். ඒ ඔවුන් යෝධය වගේ කියන දෙවියන් වහන්සේ අපේ හස්තෙන් දීලා ඉවරයි. அவர்கள் ராட்சதர்களாய் இருந்தாலும் அந்த தேசத்தை அவர்களுடைய கையிலே ඒ கொடுத்தார். සෙනඟට බය නොවන්න. அந்த ஜனங்களுக்கு பயப்பட வேண்டாம். අපිට ගොදුරු වෙණි. நாங்கள் அவர்களை இரையாய் பெற்றுக் கொள்வோம். ස්වාමීන් වහන්සේ අපව උදෙසා සටන් කරනවා ඇත. கர்த்தர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். එසේ කරන්න නම් அவ்விதமாய் செய்வார். ස්වාමීන් වහන්සේ අප කරේ ප්‍රසන්න වන්නේ නම් ස්වාමීන් වහන්සේ දේශයට අප ගෙනින පමණක් දෙනවාම ඇත. அவர் எங்கள் மேல் பிரியமாய் இருந்தாலும் தேசத்துக்குள்ளே எங்களை கொண்டு போவார், தேசத்தை எங்களுக்கு கொடுப்பார். දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන්න නම් கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டுமானால் ඇදහිල්ල ඕනේ. விசுவாசம் தேவை. උන්වහන්සේගේ දෙවියන් වහන්සේ කරේ ඇදහිල්ල නැතුව දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන්න ඕනේ. தேவன் மேல் விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்த முடியாது. ඒ නිසා අපගේ ඇදහිල්ල ප්‍රකාශ කරන්නේ සෝදිසි පැයේදී. எங்களுடைய விசுவாசம் வெளிப்படுத்தப்படுவது சோதனை ඒ வழியே. සක්‍රියාවෙන් නැති ඇදහිල්ල මැරිච්ච මනුෂ්‍යක සමානයි. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ඒ නිසා මම ඔබට පැහැදිලි කරන්න අවබෝධ කරන්නේ ඔබ දේව කැමැත්ත එලිදරව් කරන ජීවිතයක් තුළ නැත්තම් සෝදිසි පැයේදී අන්නේ එයා තමයි ඇදහිල්ල නැති කරගත්තේ. நீங்கள் உங்களுடைய தேவனுடைய சித்தத்தை உங்களுடைய ஜீவியத்திலே வெளிப்படுத்தாவிட்டால் சோதனை வழியிலே அவர்தான் அந்த விசுவாசம் இல்லாத நபர். ඔබට සෝදිසි එනවා. உங்களுக்கு சோதனை வருகிறது. දැන් කිව්ව ඔබට හොඳ ප්‍රේමයේ කිපු කෙනෙක්, ඔබට හොඳට ළඟ සිටින කෙනෙක්, ඔබට බොහෝ යහපත් ලෙස කතා කරන කෙනෙක් ඔබට විරුද්ධව කතා කරනවා. உங்களை மிகவும் நேசித்தவர்கள், உங்களுடைய பக்கமாய் நெருங்கி இருந்தவர்கள் உங்களுக்கு விரோதமாய் தீமையா பேசுகிறார்கள். ඔබ අර්ථ තේරුම් අරගෙන කියනවා. உங்களை குறித்த விளக்கம் இல்லாமல் பேசுகிறார்கள். දැන් සෝදිසි. මේක සෝදිසි. இதான் சோதனை. දැන් ඔබ යහපත් වෙන්න. அப்பொழுது நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம். ඔබට අපල කරලා තියෙන්න පුළුවන්. உங்களுக்கு விரோதமாய் தீமை பேசி இருக்கலாம். ඔබ යහපත කරලා තියෙනවා කිව්වොත්. நீங்கள் நன்மை செய்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் ඔබ கொள்ளுங்கள். සෝදිසි නෝ මට ඔබට ඇලුම් වෙච්ච ඔබට ප්‍රේම කරන ඔබට යහපත් සුබ කියලා දැන් ඔබට විරුද්ධව ක්‍රියා කරනවා. இப்போ சோதனை வருகிறது. உங்களுக்கு அருகிலே உங்களுக்கு அன்பா இருந்தவர் இப்பொழுது விரோதமாய் අන්න இருக்கிறார். අන්න ඒ පැයේදී දේ වචනේ ඔබට එන්න ඕනේ. මට විරුද්ධව ක්‍රියා කරන මට අපිට බොරුවෙන් කතා කරන කෙනාට මම කමාව දෙන්න ඕනේ. මම සමගි වෙන්න ඕනේ. මම තරහ පිටකම තියාගන්න ඕනේ නැහැ. ඔවුන්ට විරුද්ධව මගේ සිත තියාගන්න ඕනේ නැහැ. දේ වචනේ කියනවා කමාව දෙන්න. ඔවුන් නිසා යාඥා කරන්න. ඔවුන් නිසා ඔවුන්ට ප්‍රේම කරන්න, සතුටට ප්‍රේම කරන්න කියලා දේ වචනේ එනවා. නමුත් වචනේ තුල නැත්තම් වචනේ ජීවිතේ ඉදරව කරන්නේ නැත්තම් මෙන්න ඇදහිල්ල නැති කරගෙන තිබෙනවා. இதோ கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. விரோதமாய் கிரியை செய்கிறவர்களை மன்னிக்கும்படியாய், சத்துருவை நேசிக்கும்படியாய் அந்த வார்த்தை வருகிறது. ஆனால் அவ்விதமாய் கிரியை செய்யாவிட்டால் இதோ இவர்கள் தான் சோதனையிலே அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தாதவர்கள். ඔබට තේරුණාද? இப்பொழுது உங்களுக்கு මේ விளங்கினவர்கள் ත්‍යාගෝසන கரங்களை உயர்த்துங்கள். හලෙලුයා. සබවින් අපේ ඇදහිල්ල විතරව කරන්නේ ක්‍රියාවෙන්. ඒ ක්‍රියාව මොකද්ද? සෝදිසි පැවේදී අපේ දේ වචනේ තුල විතරව කරන ජීවිතය තුල සිටීම. விசுவாசமானது கிரியிலே வெளிப்படுத்த வேண்டும். சோதனை வேளையிலே நாங்கள் அதை வெளிப்படுத்துவது அந்த வார்த்தை கூடாக இருந்து நாங்கள் அதிலே அதை வெளிப்படுத்துவதுதான் விசுவாசமாய் இருக்கிறது. දේව කැමැත්ත තුල හිමියෝ තමයි ඔබට දේව අභිමුඛය ලැබෙන්නේ. දෙවියන්ගේ බලය දැනෙන්නේ. ඒ බලය අභිමුඛය ඔබ තුල තියෙනවා නම් ඔබට කිසි කෙනෙකුට කොල්ලන්න බෑ. நீங்கள் தேவ சித்தத்திலே இருந்தால்தான் கர்த்தருடைய சமூகம் அவருடைய வல்லமை உங்களுக்கு விளையக்கூடியதாக இருக்கும். அவருடைய சமூகத்தோடு அவருடைய வல்லமையோடு இருக்கிறவர்களை எந்த வல்லமையும் அணுக முடியாது. ඔය රහස තේරුම් ගන්න. அந்த ரகசியத்தை நீங்கள் ඔය விளங்கிக் கொள்ளலாம். රහස තේරුම් ගන්න. நான் சொல்லுகிற ரகசியத்தை விளங்கிக் கொள்ளலாம். තුල සිටියානම් තමයි දේව අභිමුඛය ඔබට තියෙන්නේ. நீங்கள் தேவ சித்தத்துக்குள்ளே இருந்தால்தான் உங்களுக்கு தேவ சமூகம் දෙවියන් இருக்கிறது. වහන්සේගේ බලය ඔබ තුල වැඩි තිබෙන්නේ. அப்படிதான் கர்த்தருடைய வல்லமை දෙවියන් உங்களுக்குள்ளே වහන්සේ இருக்கும். මුණ සිටින්නේ. அப்படிதான் கர்த்தருக்குள்ளே දෙවියන් இருப்பார். වහන්සේ දෙවියන් වහන්සේට එක්සත් එකමුතු ආලේපය තුල සිටින්නේ. அப்படிதான் திரியேக தேவனோடு நீங்கள் ஒரு
වුණත් ඔබ සැලවෙන්නේ නැත. அந்த வல்லமைக்குள்ளே கிருபைக்குள்ளே நீங்கள் இருப்பீர்களானால் புறமே என்ன சம்பவித்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ඔබගේ සමාදානය පහවන්නේ නැත. உங்களுடைய சமாதானம் ඔබගේ සතුට පහවන්නේ නැත. உங்களுடைய சந்தோஷம் ඔබගේ ශක්තිය පහවන්නේ නැත. ஒளிந்து போவதில்லை. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය ඔබට තිබෙනවා. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ත්‍රියක දෙවියන් වහන්සේ සමග සහභාගීකම සම්බන්ධතාවය ඇතිව ජීවත් වෙනවා. நீங்கள் திருத்துவ தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். එසේනම් ලෝකයේ තුල එකිනෙකා තුල කලබල කැළඹෙන හැම දෙයක් තුලම ඔබ කැළඹෙන්නේ නැහැ. உலகத்துக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படுவதான கலக்கம் உங்களுக்குள்ளே காணப்பட மாட்டாது. ඔබ දේව අභිමුඛය ඇතිව සිටිනවා. நீங்கள் தேவ சமூகத்தோடு ඒ නිසා காணப்படுவீர்கள். දේව කැමැත්ත නැතුව අපි ජීවත් වෙනවා. දේව කැමැත්තට සෝදිසි පැහැදිලි පාර නොවනවා නම් අප තුල ඇදහිල්ල නැති කරගෙන කරුණාව නැති කරගෙන අභිමුඛය නැති කරගත්තා වෙනවා. நீங்கள் தேவ சித்தத்துக்கு நீங்கள் விரோதமாய் ஒப்பு கொடுக்காமல் காணப்படுவீர்களானால் அவருக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கிருபையை இழந்து போய் காணப்படுவீர்கள். ඒ නිසා අපගේ ඇදහිල්ල ක්‍රියාවෙන් තිබෙනවා. ஆனபடியால் எங்களுடைய விசுவாசமானது கிரியையிலே காணப்பட ඒක வேண்டும். යාකෝබ් 2:17 කියන්නේ யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே செத்ததாயிருக்கும். එසේ ඇදහිල්ල ක්‍රියාව නැතුව තනියම තිබෙන නම් මැරිලාය. එතකොට ඇදහිල්ල ක්‍රියාවෙන් නැතුව තිබෙන මැරිලාය. விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் செத்துதான் இருக்கும். යාකෝබ් පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 26 කියනවා මාත්‍රිසද ආත්මය ශරීරයේ මැරෙති පින්නක් මෙම ක්‍රියාවලින් වේතු ඇදහිල්ල මැරී තිබේ. அதேபோல் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்துதான் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்துதான் இருக்கிறது. ඇදහිල්ලෙන් ගියාව ඇදහිල්ලෙන් නිවකරාව ඇදහිල්ල තුන ජයගත්තා වූ සුද්ධවන්තයා ගැන දේව වචනය අපට ඉදිරියට කරනවා. விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடி முடித்தவர்கள் பரிசுத்தவான்கள் கூறுகிறார்கள். ආබ්‍රහම් ගැන දකිනවා. ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ඕක විස්තර කරලා කොට කතා කරන්න වෙලා. அதை குறித்து உங்களுக்கு விளக்கப்படுத்தி பேச ඒ நேரம் போதாது. සමෝධිලේ දන්නවා. அநேகர் ආබ්‍රහම්ගේ ඇදහිල්ල කොයි වගේද කියලා. ஆபிரகாமின் விசுவாசம் எவ்விதமானது என்று ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ ආබ්‍රහම් සමග සිටින ක්‍රියා කරපු ආකාරය අපට පේනවා. ஆபிரகாமோடு இருந்து அவர் கிறிஸ்துவான விதம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ඇදහිල්ලේ බලා සිටින දරුවා පූජාසනය මත තමන්නේ කියන විට මාංශය ආරුපරේ සමග විමසන්නේ නැතුව දේව කැමැත්ත දෙක හෙලා කීකරුණා බාරවුණා. விசுவாசத்திலே காத்திருந்து பெற்றுக்கொண்டதான அந்த பிள்ளையை பலியிட சொன்னபோது அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாமல் அவிதமாய் ஒப்பு கொடுத்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். ස්වාමීන් වහන්සේ ක්‍රියේ ඇදහිල්ල ඇතුව සිටිය බව දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන බව දෙවියන් වහන්සේට බය සිටින බව ඔහු එළිදරවුණා. அவர் விசுவாசம் உள்ளவராய் காணப்படுவதையும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறதையும் அதில் வெளிப்படுத்தப்படுகிறது. ඒ නිසා සෝදිසි පරීක්ෂා ඉන්නේ නැහැ කියලා හිතන්න එපා. හොඳට මතක තියාගන්න අපේ ජීවිතයේ එක කොටසක් තමයි සෝදිසි පරීක්ෂා. சோதனைகள் பரீட்சைகள் வராது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். எங்களுடைய ஜீவியத்தின் ஒரு பகுதி தான் சோதனைகள் කිසි பரீட்சைகள். කෙනෙක් ඥාන කරන්න එපා නේ මට සෝදිසි එන්න එපා පරීක්ෂා එන්න එපා. මට සෝදිසි පරීක්ෂා එන්න එපා කියලා යාඥා කරන්න එපා. ஒருவரும் கர்த்தாவே எனக்கு சோதனை பரீட்சைகள் வர வேண்டாம் என்று ஜெபிக்க வேண்டாம். යාඥා කරනකොට කොහොමද? எப்படி எவ்விதமாய் සෝදිසි ஜெபிக்க පරීක්ෂා එනවා ස්වාමීනි එවන්න කමක් නැහැ. නමුත් මට කරුණාව දෙන්න. මේ පැයේදී දේව කැමැත්ත එළිදරව් කරන්න. ජය. கர்த்தாவே சோதனை பரீட்சைகளை அனுப்பும் பரவாயில்லை, ஆனால் அந்த ஓடையிலே ஜெயம் எடுக்கிறதுக்கு தானே கிருபை எனக்கு தாரும். උදෑසනවදී සුද්ධ කරන්න කරුණාව ඉල්ලන්නේ මේ නිසාමයි. அதற்காகவே அதிகாலையிலே எழுந்திருந்து ஸ்தோத்திரித்து நாங்கள் கிருபை பெற்றுக் කොහොමද கொள்கிறோம். කරන්නේ අරක දෙන්න මේක දෙන්න ඒක දෙන්න කියලා. அதற்காக காலையிலே எழுந்திருந்து அதை தாரும் இதை தாரும் என்றால் நீங்கள் கேட்கிறீர்கள். සුද්ධ කරන්න ඕනේ කරුණාව බලාපොරොත්තු වේ. நீங்கள் ஸ்தோத்திரிக்க வேண்டும் கிருபையை எதிர்பார்த்து. කරුණාව ලබා ගත්තොත් පමණයි දේව කැමැත්ත තුළ ජීවිතේ ඒ දවස තුළ ජීවත් වෙන්න පුළුවන්. එතකොට තමයි ඒ දවස අපිට යහපත් වෙන්නේ, ආශිර්වාද වෙන්නේ, සත්‍ය ප්‍රීතියෙන් ජීවත් වෙන්න පුළුවන්. கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே அந்த நாளிலே தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் ஜீவிக்க முடியும். அப்பொழுதுதான் நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ඒ නිසා භූමික දේ දෙන්නකොට දෙවියන් වහන්සේ කියනවා ඔබ ලෝකයා මේ කරදර වෙන්න එපා, කනස්සලු වෙන්න එපා. ඔබට අවශ්‍ය දේ දෙවියන් වහන්සේ දෙනවා කියලා. நீங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் பிரஜாதிகளை போல கவலைப்பட வேண்டாம், அதை குறித்து சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. මේ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ධර්මශ්‍රම අවශ්‍යයි. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். මේ දෙවියන් වහන්සේ කැමැත්ත සොයන්න. முதலாவது தேவனுடைய சித்தத்தை මේ தேடுங்கள். දෙවියන් වහන්සේ ප්‍රථම තැන දෙන්න. முதலாவது தேவனுக்கு அந்த கொடுக்கிற இடத்தை கொடுங்கள். මේ දෙවියන් වහන්සේ කැමැත්ත හොයලා ජීවත් වෙන්න. முதலாவது தேவனுடைய சித்தத்தை தேடி செய்யுங்கள். ඒ විට දෙවියන් වහන්සේ ඔබට දෙනවා. அப்பொழுது கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுப்பார். ඒ නිසා මම ඔබට ප්‍රථමයෙන්ම කිව්වේ දෙවියන් වහන්සේ යහපත් ජීවිත ජීවත් වෙන්න. මම යම් මාර්ගයක යනවා නම් මම අයහපත්
යන්න මේ ගමන එවිට කරුණාව ඔබතුල වැඩි වෙනවා. கர்த்தர் நீ நல்லவர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இந்த பிரயாணத்துக்கு செல்லுங்கள், அப்பொழுது அதிகமான கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படும். එදා සිටියාව ඇදහිල්ල නැති සෙනඟ වගේ කැලලි ගසමි. එදා සිටියාව ඇදහිල්ල නැති සෙනඟ වගේ අවිශ්වාස කරමි. කියා කරන්න එපා. அன்றிருந்துதான் அந்த ஜனங்களைப் போல கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அவிசுவாசத்தோட காணப்பட வேண்டாம். එදා කානන් හිමි කර ගැනීමට ආසන්න සිටිය සෙනඟ වගේ මතකයක් තබා ගන්න. අපි සියෝන යෙරුසලම සදාකාල රාජ්‍යයේ උන්වහන්සේගේ හිමි කර ගැනීමට යාවට ආසන්නයේ සිටිනවා. அன்று அந்த கானானை சுதந்திரிக்க போக இருக்கிறதான அந்த ஜனங்களைப் போல நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சீயோனை எருசலேமை சுதந்திரிக்கத்தக்கதான அந்த முடிவிலே நாங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். එදා කානන් උපකර ගැනීමට දේශේ පරීක්ෂා කරන්න ගිය 10 දෙනා වැනි අය අපමණදී සිටින්න පුළුවන්. ඇදහිල්ල නැති වචන කතා කරන්න පුළුවන්. ඒ වලට ඔබ ඇවුම් කන් නොදෙන්න. அன்று கானானை சுதந்திரிக்க சென்றதான அந்த 10 பேரை போல் எங்கள் மத்தியிலும் காணப்படலாம். ஆனால் அவிதமான அவிசுவாசமுள்ள வார்த்தைகளுக்கு ஒரு செவியை நீங்கள் சாயாதிருங்கள். ඇදහිල්ල නැතුව ජීවිතය අයහපත් ජීවිතයක් විතරව කරන්නා වූ කෙනෙක් හැටියට ඔබ එකිනෙකාව දකින්න. விசுவாசம் இல்லாத தீமையான பொல்லாத ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்படக்கூடும். ඒ අයට විරුද්ධව කතා කරන්න එපා. அவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் பேச வேண்டாம். විශ්වාස කරන්න එපා. அவர்களை நியாயத்திற்கு வேண்டாம். ඒ අය ඔබ න්‍යායාවේ කුසලන්න. அவர்களை ஜெபத்திலே நீங்கள் தாங்குங்கள். ස්වාමීන් වහන්සේ එකිනෙකාගේ බාධා එකිනෙකාව උසුලන්න. ஒவ்வொருவருடைய வார்த்தையை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள். කිසි කෙනෙකුට විරුද්ධව සිත තබා ගන්න නම් එපා. ஒருவருக்கும் விரோதமாக உங்களுடைய இருதயத்தை என்னால் வைத்துக் கொள்ள ස්වාමීන් வேண்டாம். වහන්සේ ඉදිරියේ ඔබ අලාභයක් ඇති කර ගන්නවා. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாய் நஷ்டத்தை உண்டு ඒ பண்ணி සතිපේ கொள்ளுங்கள். වහන්සේ කෙරේ විශ්වාසය උන්වහන්සේ කදින් අල්ලා ගන්න. கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஒரு இருதயம் பற்றிக் கொள்ளுங்கள். ස්වාමීන් වහන්සේ යුක්ති ඉෂ්ට කරනවා. அவர் காரியத்தை நிறைவேற்றுகிறவர். පදෝදෙකට ඇදහිල්ල නැත්තේ දෙවියන් වහන්සේ මනුස්ස සටන් කරනවා. දෙවියන් වහන්සේ මට යුක්ති ඉෂ්ට කරනවා. දෙවියන් වහන්සේ මට උත්තර දෙනවා. දෙවියන් වහන්සේ බලවන්තයි. උන්වහන්සේ කළ නොහැකි දෙයක් නෑ කියන මේ ඇදහිල්ල නැති නිසා. கர்த்தர் எனக்காய் காரியத்தை நிறைவேற்றுவார், அவர் எனக்காய் சுத்தம் பண்ணுவார், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்றுதானே விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது. ඒ නිසා දේවගේ මතර භාවයේ නැහැ. ஆனபடியால் தான் தேவசத்துக்கு ஒப்பு ඒ கொடுக்கவில்லை. නිසා ආඥා කරන්නේ නැත්තේ. அதனால் தான் அவிதமாய் ஜெபிக்கிறதும் ඒ இல்லை. දේවගේ බලාපොරොත්තු නැත්තේ. அதுதான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை இல்லை. ඒ නිසා අපි ඉගැන්වීම විතරක් මේ අවස්ථාව විතරක් අල්ලගෙන ඇදහිල්ල ඉන්නවා කියලා කියන්න එපා. உபதேசத்தை பிரமாணத்தை மாத்திரம் படித்துக் கொண்டு நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறதாய் சொல்ல வேண்டாம். ඒ තුල සිටීමට නම් ඒ තුල යහපත් දෙවියන් වහන්සේගේ හස්තව දකින්න නම් ඔබේ ජීවිතය ඇදහිල්ල ඇතුව දේව කැමැත්ත විතරක් කරන ජීවිතයක් තුළ දැකීම. அதன் பிரகாரம் ஜீவித்தவருடைய நன்மையை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் நீங்கள் தேவ சித்தத்திலே ஜீவித்த விசுவாசத்திலே காணப்படுங்கள். ඒ නිසා ඇදහිල්ලේ රහස මෙන්න ඔබට නැවතත් ප්‍රකාශ කරනවා යහපත් අනුශාසනය. விசுவாசத்தின் ரகசியத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நண்பன சாட்சியை காத்துக் கொள்ளுங்கள். යහපත් අනුශාසනයක් ඇතුව ජීවත් වන්නේ නැත්නම් ඇදහිල්ල නැති කරගන්නවා. நீங்கள் நண்பன சாட்சியை காத்துக் கொள்ளாவிட்டால் விசுவாசத்தை இழந்து போவீர்கள். ඇදහිල්ලේ රහස පළවෙනි තිමෝති 3:9 කියනවා ඇදහිල්ලේ රහස මේ රහස කදින් අල්ලා ගන්න. ඇදහිල්ලේ රහස යහපත් අනුශාසනය ආරක්ෂා කරගන්න. முதலாம் தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் விசுவாசத்தின் ரகசியமானது நண்பன சாட்சியை காத்துக் கொள்வதாய் இருக்கிறது. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ඇදහිල්ලේ රහස පිරිසුදු හෘද සාක්ෂියකින් තරන්නා වූ අයවල්ව සිටින්න යුතුය. පිරිසිදු යහපත් දොස් නොදෙන හෘද සාක්ෂියක් තිබෙනවා. சுத்த நண்பன சாட்சி குற்றப்படுத்தப்படாத சாட்சி. ඒ සහරි ගසගන්න. ஆனபடியால் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ජීවිතේ හෘද සාක්ෂි දොස් දෙනවන හරි ගසගන්න. உங்களுடைய ஒரு இருதயம் குற்றப்படுத்தப்படுமானால் நீங்கள் சரிப்படுத்திக் ඔබේ கொள்ளுங்கள். ජීවිතය ඇදහිල්ල නැතුව දකිනවා නම් ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ මේ උදෑසන කියන්නේ කුමක්ද? ජීවිතය හරි ගසගන්න. ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ තව නිවැරදි කරගන්න. நீங்கள் எப்பொழுது உங்களுடைய ஜீவன் குற்றப்படுத்தப்படுமானால் கர்த்தருக்கு முன்பாக வார்த்தைக்கு முன்பாக உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ඒ හරි ගසගෙන දේවා කියලා වාදන්න. உங்களை சரிப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தை මේක பெற்றுக் නෝ கொள்ளுங்கள். සොලවන්න බෑ. அப்பொழுது உங்களை அசைக்க முடியாது. මොනදේ සොලවන දේවල් ආවම ඔබ සොලවන්න බෑ. எந்த அசைக்கக்கூடிய காரியங்கள் வந்தாலும் உங்களை යහපත් அசைக்க முடியாது. සාක්ෂිය දවස් පතා පැමිණෙන්න. எப்பொழுதும் நல்ல சாட்சியிலே சுத்தமான තමන්ගේ சாட்சி. තමන්ගේ වත් සමවන්න සබලවන්නේ නැහැ. தங்களுடைய பாவங்களை மறைக்கிற வாழ்வடைவதில்லை. තමන්ගේ වත් කියා සිටින අතරින් කියලා කරුණාව ලබා ගන්නවා. தங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவர்களுக்கு இரக்கத்தை கிருபையை பெற்றுக் கொள்கிறார்கள். ඔබ යටත් එක්කිනා. அவர்கள் தான் தாழ்மை உள்ளவர்கள். තමන්ගේ වත් පිළිගැනීම. அவர்கள் தான் தங்களுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள். තමන්ව නිර්දෝෂ කර ගැනීම නෙමෙයි. தாங்களை நீதிகரித்துக் கொள்வதல்ல. අන්නයට පෙන්නුනේ හොඳ කෙනෙක් වගේ පෙන්නන්න නෙමෙයි. மற்றவர்களுக்கு நல்லவர்களைப் போல காண்பிப்பதல்ல. අන්නයට හොඳට පෙන්නුනට දෙවියන් වහන්සේට ඔක්කොම පේනවා. மற்றவர்களுக்கு நல்லவர்களைப் போல் காண்பித்தாலும் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ඒක දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අවංක
දෙවන්න. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் மனம் திரும்புங்கள். ඒ නිසා ස්වාමීන් වහන්සේගේ ඇස්වලින් කරුණාව ලබා ගන්න. கர்த்தருடைய கண்களிலே கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். යහපත් සාක්ෂි දවස්පතායි. ஆகையினால் அதற்காக நீங்கள் சுத்த மனசாட்சிப்படி வாருங்கள். කරන පොඩි වරද වුණා සුළු වරද වුණා ස්වාමීන් වහන්සේලා අපුන්ගේ දාන ගහලා කමව ඉල්ලන්න. நீங்கள் செய்கிற சிறிய குற்றமானாலும் கர்த்தருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். ඔය සිතවිල්ලෙන් පාපයක් කරා. உங்களுடைய சிந்தையிலே பாவம் செய்தால் සිතවිල්ලෙන් යම් කෙනෙකුට විරුද්ධව සිත තියාගත්තා. උඹේ ද්වේෂයක් ආවා. உங்களுடைய சிந்தையிலே மற்றவர்களுக்கு விரோதமாய் ஒரு காரியம் ඔබගේ සිත வந்தால் දකින දෙවියන් වහන්සේගේ කමව ඉල්ලන්න. உங்களுடைய இருதயத்தை காண்கிற தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். ඔබගේ සිතවිලි වචන කල්පනා බැලුම මේ සියල්ලේදී වෙන වරදි වලට නිතරම කමව ඉල්ලලා යහපත් සාක්ෂියට පැමිණෙන්න. உங்களுடைய சிந்தைகள் உங்களுடைய நினைவுகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய பார்வைகள் எல்லாவற்றிலும் அவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். ඒකයි ස්වාමීන් වහන්සේ තුල ඇදහිල්ල ආරක්ෂා කරගන්න පුළුවන්. அப்பொழுதுதான் கர்த்தருடைய விசுவாசத்தை பாதுகாத்துக் ඒ கொள்ளலாம். නිසා ඇදහිල්ලේ රහස යහපත් සාක්ෂියක් නැතුව දැකීම. விசுவாசத்தின் ரகசியமான சுத்த மனசாட்சியை காத்துக் கொள்வது. අපිට මම ප්‍රථමයෙන් කිව්වෙත් ඒකයි. අපි යහපත් ජීවිතය තුළ සිටිනවා දේව අපුන්ගේ අපිට තිබෙනවා. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால் நாங்கள் நல்மனசாட்சிக்குள் இருப்போமானால் தேவனுடைய சமூகத்தை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். අප තුළ තියෙන නපුර අපි පිළිඅරගෙන යටත් වෙලා පාග වෙලා කම්මා වෙලා කරුණා වෙන්නට වඩා අන්න අපි ස්වාමීන් වහන්සේ තුළ යහපත් ජීවිතය තුළ විදිහට තමයි කරන්නේ. எங்களுடைய பொல்லாப்பை நாங்கள் விளங்கிக் கொண்டு நாங்கள் கர்த்தரிடத்திலே நாங்கள் அதை சரிப்படுத்தி காணப்படுவோமானால் அவரிடத்தில் கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்வோம். ඒ කරුණාව අපිට පැසෙනවා. அவருடைய கிருபை எங்களுக்குள்ளே இறங்கி வரும். සුදාත්මාල පෙළවකට මහ වෙලාවක් යන්න ඕනේ. பரிசுத்த அபிஷேகத்தை வலிமை பெற்றுக்கொள்ள மிக நீண்ட நேரம் போகாது. கிருபையை பெற்றுக்கொள்ள நீண்ட நேரம் இருக்க வேண்டியதில்லை. அவருடைய கரம் குறைய போகவில்லை. அவருடைய செவி மந்தமாகவில்லை. எங்களையும் அவரையும் பிரிக்கிறதான பாவத்தின் நிமித்தமாகவே அவருடைய கிரியை காண முடியாமல் இருக்கிறது. ஆனபடியால் இந்த வருடத்திலே இந்த பாதுகாப்பு உங்களுக்கு தேவையா? இந்த வருஷத்திலே நீங்கள் நன்மை அனுபவிக்க வேண்டுமா? ஆனபடியால் நல்ல மனசாட்சியை காத்துக்கொண்டு விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். கர்த்தரை உறுதி பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கைவிடுகிறதில்லை. உங்களுக்கு விரோதமானபோது எல்லா வல்லமையும் முறியடிப்பார். எல்லா சத்துடைய யோசனைகளையும் நிர்மூலமாக்குவார். கர்த்தர் உங்களுக்காக காரியம் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய தேவைகளை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நல்மனசாட்சியை காத்துக்கொண்டு விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தரை மாத்திரம் காத்துக்கொண்டு அவர் உங்களை கொண்டு செல்லும்படியாக செய்வார். அந்த நாள் மிகவும் நெருங்கி இருக்கிறது. அந்த நாளுக்கு எங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வருஷம் சீக்கிரம் இந்த வருடம் முடியும் முன்பாக அவ்வளவு அதை விளங்கிக் கொண்டு அதில் வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும்.
උන්වහන්සේ අප මැදට පැමිණ මේ රැස්ම මාර්ග ආශිර්වාද කරන නිසා ස්තුති இந்த කරනවා. காலையிலே கர்த்தர்கள் மத்தியிலே வந்து இந்த கூட்டத்தை பொறுப்படுத்த ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். මේ වාක්‍යය දෙවියන් වහන්සේගේ සියලු යහපත් වන ආශිර්වාදයද තව මේ අපෝ වග පෙන්න මේ උන්වහන්සේ ක්‍රියා කරන නිසා ස්තුති කරමු. கடந்த வருடத்திலே அவர் எங்களுக்கு நல்லவராய் இருந்து வழி நடத்தினது போல இந்த வருடத்திலும் அவர் எங்களுக்கு நல்லவராய் இருந்து வழி நடத்த போறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ස්වාමීන් වහන්සේ ප්‍රකතා කළ වචනේ නිසා වචනේ තුල අපේ ජීවිතේ මේ වාක්‍යය තුල ජීවත් වෙන්න සම්පූර්ණ උන්වහන්සේගේ විශ්වාස කරමින් ජීවත් වෙන්න කරුණාව දෙනවනේ කියලා ස්තුති කරමු. இந்த வருடத்திலே கர்த்தர் எங்களோடு பேசுவதான வார்த்தையின் பிரகாரம் பூர்ண விசுவாசத்தோடு அவரிடத்திலே நாங்கள் சார்ந்திருக்க அவரை நம்பி இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களுடைய இயேசு எங்களுடைய மனவாளன் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். ඒ බලාපොරොත්තු අපේ ජීවිතය අලුත් කරගනිමින් අපේ උන්වහන්සේගේ ඊට සූදානම් වෙන්න අවශ්‍ය කරුණාව දෙනවනේ කියලා ස්තුති කරමු. அந்த நம்பிக்கை எதிர்பார்ப்பு எங்களுடைய ஜீவிதத்திலே புதுப்பித்துக் கொள்ள ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வேளையிலே உங்களுக்கு ஜெபத்தவை இருந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். வியாதி இருந்தால் அந்த இடத்துல உங்களுடைய கரத்தை வையுங்கள். අපේ හඩ ඇසුවා අපිට පිළිතුරු දුන්නා නේ ශාස්ත්‍රය. எங்களுடைய சத்தத்தை கேட்டார், எங்களுக்கு பதில் கொடுத்தார், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். අපේ ආත්ම ප්‍රශ්න මාසස් බාරව ස්තුති කරමු. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். සියලු ගෞරවය මම ප්‍රශංසාව උන්වහන්සේට ස්තුති කරමු. எல்லா கனம் துதி மகிமையும் கர்த்தருக்கு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். පියාණන් වහන්සේ පුත්‍රයන් වහන්සේට ස්තුති කරමු. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். प्रेमी पुराना विश्वविद्यालय के सुधार प्रसिद्ध के मास स्वामी में वार्षिक अनुत वार्षिक लोग कैसे जो बात आवाज़ में से न कारुणा ने साथ से करना में वार्षिक प्रथम इरुदिन राष्ट्रीय के लोग कैसे न दुनिया अवस्था में साथ से करना मगर देवियान महान से गुणवंत नामत सुति करना स्वामी अपने राष्ट्रीय माला देवी राष्ट्रीय माला तुम स्वामी कराओ दुनिया आशीर्वाद निसाद उपगे से निकला आशीर्वाद आरक्षा करके मैं वार्षिक तुले दिन काम करना पहाड़ कराएंगे स्वामी मैं वरदुर उपगे से निकला उपबड़ बाहर आती बुना उपगे अपने राष्ट्रीय नदी में अवस्था में सासुति करना तावा तावा तो भगवान से खाना उपगे से निकला मार्ग पे नारा तो कराना विशेष स्वामी मैं नवा उपगे से निकला हैगी माँ के तो जीवा देना बड़े बाहर में जीवा देना बस नावां का जीवा देना भगवान से पावना पड़े तो कर जीवा देना मैं खाना उपगे से निकला नवा देना भगवान से थाली वाला पहाड़ कराना देवियान मास स्वामी भगवान से मेरा स्म बाहर करते के साथ सुधि करवा मेरा से में तुमने सील आशीर्वाद के साथ सुधि करना स्वामी भगवान से तब से कथा कर वचने के साथ सुधि करना ओके वचने यदि आपको विमर्शन ओके वचने यदि आपको गुणना करना ओके वचने यदि स्वामी आपको स्वेल आबाद भगवान से बाहर कराना तुम अपने साथ किसी बात के हाथ से नोवी मैं पोलव तुला मैं लोके तुला किसी मत एक अपने हाथ से नोवी भगवान से के हाथ से वहाँ से के विश्वास कराना वहाँ से उठाती गल्ला करना वहाँ से पकार कराना विशेष ना मिस्री ने ऐदहिले बैठी ना खाने स्वामी मनुष्य पुत्र ने और बोले ऐदहिले संभव है क्या किया स्वामी ने वहाँ से मैंने क्योंकि मैंने खाने का मैंने लागू अपनी दाखी में से स्वामी ने साहब वहाँ से किरे विश्वास से आरक्षा ऐदहिले आरक्षा करने प्रिंस दामस पता है मत आप पर है वो बहुत आप स्वामी ने वहाँ से दिए यहाँ पर दोस्त से फैमिली ने पकार कराना यहाँ पर दोस्त से लगा कर पकार कराना देवा मुख्य लगा कर खाना देना मगर बाले आले पे आलू करना पकार कराना
ස්වාමීනි ඔබ වහන්සේ ස්වාමීනි ත්‍රිේක දෙවියන් වහන්සේ ඔබ වහන්සේ අපගේ හදවත් තුළ වාසය කරමි ඔබ වහන්සේ අපගේ එක්සත්කම ආරක්ෂා කරගන්න ඔබගේ සෙනඟ උපකාර කරන්න මේ වාසය තුළේ සෙනඟ තව ඉදිරියට මඟ පෙන්වන්න නඩත්තු කරන්න ආරක්ෂා කරන්න ඔබගේ අවශ්‍යතාව සම්පූර්ණ කරන්න දේව කර්මන හස්තෙන් මඟ පෙන්වන්න ඔබ වහන්සේට දවසට හැමදෙනාම පවිත්‍ර කරලා සූදානම් කරන්න උතුම් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආමේන් දෙවියන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් බුද්ධන කර්මවල සුද්ධතාව ප්‍රසමාන වන්නදී අප සියල්ල සම්පූර්ණ වේවා.